ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கருப்பு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் த்ரிஷா அவர்கள் நடிச்சிருக்காங்க. கருப்பு படத்துக்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கருப்பு படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு மதுரையில் நடந்திருக்கு. மதுரையில் நடந்த கருப்பு படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் த்ரிஷா அவர்கள் கலந்துக்கல, ஏதோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க இந்த கருப்பு படம் மே 14ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்துலேருந்து டீசர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகலை. கூடிய சீக்கிரம் ட்ரைலரை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் கணேஷ் விநாயகன் டைரக்ஷனில் ஆக்டர் அருள்நிதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அருள்வான் அப்படிங்கிற இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் மொத்த மூவி டீமும் கேக் கட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. டைரக்டர் ரத்தனகுமார் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படம் தான் 29 படத்தில் ஹீரோவாக ஆக்டர் விது நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக ஆக்டர் பிரீத்தி அசேரா நடிச்சிருக்காங்க. இப்போ 29 படத்துலேருந்து பொல்லாத ஆசைகள் அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த சாங் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மட்டும் இல்லாமல் 29 படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 29 அப்படிங்கிற இந்த படம் மே 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. போர் தொழில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சைக்கோ கிரைம் த்ரில்லர் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் விக்னேஷ் ராஜ் டைரக்ஷனில் இப்போ தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கரை. இந்த படத்தில் ஹீரோயின் ஆக்டர் மம்தா பிஜோ அவர்கள் நடிச்சிருக்காங்க. கரை படத்துடைய தெலுங்கு லாங்குவேஜ் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் கரை படத்துடைய தெலுங்கு லாங்குவேஜ் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே தமிழ் லாங்குவேஜ் ட்ரைலரை யூடியூப்பில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கரை படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அரசன். இப்போ அரசன் படத்துடைய செகண்ட் ஷூட்டிங் ஷெடியூல் பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி சமுத்திரக்கனி அவர்களுடைய பிறந்தநாளை அரசன் மூவி டீம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவிலேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் டைரக்டர் வெற்றிமாறனும் எஸ்டிஆர் சிம்பு அவர்களும் அரசன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற இன்னொரு ஃபோட்டோவையும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய 28வது படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி அந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பிளாஸ்ட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. கட்லான் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மே 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் அமீர் கான் அவர்களுடைய மகன் ஜுனைட் கான் ஹீரோவாக ஒரு புது படத்தில் அறிமுகம் ஆகியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் சாய் பல்லவி அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. அமீர் கான் அவர்களுடைய பையன் ஜுனைட் கான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஏக் தின். இந்த ஏக் தின் படத்தில் ஹீரோயினா சாய் பல்லவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஏக் தின் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லாயிருக்கு. படம் மே 1 தியேட்டரில் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏக் தின் படத்துடைய ப்ரீமியர் ஷோ நடந்திருக்கு. இந்த ப்ரீமியர் ஷோவை பார்த்த அமீர் கான் அவர்கள் அவருடைய மகனுடைய நடிப்பை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு அழுந்திருக்காரு. அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். நீ ஃபாரெவர் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டிசி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க இந்த டிசி படத்தில் ஹீரோயினா ஆக்டர் வமிகா கோபி அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசி படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்காக மொத்த டிசி மூவி டீமும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஸ்வாப்டு அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மே 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் டப்லையும் எதிர்பார்க்கலாம். பாலிவுட் நடிகர் வருண் தவான் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஹே ஜவானி தூ இஸ் குனாஹே. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மின்னாலி டாக்கூர், ஆக்டர் பூஜா எத்தே அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் காமெடி கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படம் மே 22 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகை துஷாரா விஜயன் லீட் ரோலில் நடிச்சிருக்க வெப் சீரிஸ் தான் எக்ஸாம். இந்த எக்ஸாம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் மே 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.